கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களை, மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளை கர்த்தர் காணும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை துதிக்கின்றோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வாருங்கள் தேவாலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது தாவீது மனமகிழ்ச்சியாக இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக மனமகிழ்ச்சியாக இவ்விடத்திலே கூடி தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அன்பானவர்களே, தயவில் நிலைத்திருந்தால் தயவை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவருடைய ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது அவர் தமது அன்பையும் அவரது கிருபையையும் அவரது தயவையும் அவருடைய இரக்கத்தையும் காண்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதைப்போல ஆண்டவரிடத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிற யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆண்டவரிடத்திலே நெருங்கி வாருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே நெருங்கி வருவார். ஆண்டவரிடத்திலே கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே நெருங்கி வருவார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவரிடத்திலே நெருங்கி சேர வேண்டுமானால் நாம் பாவமற்றவர்களாக அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும், அவரிடத்திலே போக வேண்டும். ஏனென்றால் அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. ஆக கடவுளையும் நம்மையும் பிரிக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் பாவம்தான் நமக்கும் அவருக்கும் நடுவே நிற்கக்கூடிய ஒரு பெரிய மதிர்ச்சுவர் போல எழும்பி நிற்பது அந்த பாவம்தான். ஆகவே பாவத்தோடு நாம் அவரை அணுக முடியாது, அவரிடத்திலே சேர முடியாது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை எவ்வாறு விட்டுவிட முடியும்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்படியானால் மனம் திரும்ப வேண்டுமானால் நாம் என்ன விதமான காரியங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, முதலாவது நம்மளுடைய எண்ணத்திலே பாவத்தை பற்றியதான அறிவு இருக்க வேண்டும், பாவத்தை பற்றியதான ஒரு சிந்தை இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், பாவத்தினுடைய தன்மை குறித்ததான ஒரு அறிவு, பாவத்தினுடைய வலி, அதனால் ஏற்படக்கூடிய மனவேதனை, இவைகள் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம். மூன்றாவது, இதன் விளைவாக அந்த மனிதனுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தின் விளைவாக அவன் தேவனை தேடுகிறான். இதை நான் சற்று விளக்க வேண்டுமானால், ஒருவன் கொலை செய்கிறான், அது பாவம். அந்த கொலை செய்த பின்பாக அந்த கொலையினுடைய தன்மை, அதனால் ஏற்படுகின்ற வலி வேதனை, இவற்றையெல்லாம் அறிக்கை செய்து ஒரு உயிரை கொன்று விட்டேனே, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்த பின்பாக அவனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இனி இப்படிப்பட்டவற்றை நான் செய்யக்கூடாது என உணர்கிறான். உணர்ந்த பின்பாக அவன் தேவனை தேடுகிறான். அவனுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சாதாரண வாழ்விலே ஒரு மனிதனுடைய மாற்றம்தான் மன மாறுதல் அல்லது மனம் திரும்புதல். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. அப்படியானால் மனிதனுடைய வழிகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆகவே அவற்றை விட்டு திரும்புங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மளுடைய தலைப்பிற்கென்று நாம் சிந்திக்கும்படியாக கொண்டிருக்கிற தலைப்பு மனம் திரும்புதல். அன்பானவர்களே, ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கத்தை பெறுவோம். அவருடைய இரக்கத்தை பெறுகின்ற பொழுது நாம் புது மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். ஆகவே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இரக்கத்தை பெறுவதன் மூலமாகத்தான்
தேவனை சேர முடியும், தேவனை அணுக முடியும், தேவனை விசுவாசிக்க முடியும். ஆகவே மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிற பொழுது, நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அதற்கு பின்பாக என்னுடைய பிரமாணத்தின்படியும் என்னுடைய கட்டளைகளின்படியும் என்னுடைய கற்பனைகளின்படியும் நடவுங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அதை போல எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிற பொழுது, பொல்லாத வழிகள் அதை விட்டு உங்களுடைய பொல்லாத வழியையும் உங்களுடைய செயல்களின் பொல்லாத காரியத்தையும் விட்டுவிட்டு திரும்புங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல் எசேக்கியேல் 18:20 உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு மனம் திரும்புங்கள் என்று அங்கே சொல்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் யாவரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கு பின்பாக 430 ஆண்டுகள் அசைவற்ற நிலை, அதை வரலாற்று ஆசிரியர்கள் அதை இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்பாக புதிய ஏற்பாட்டின் காலத்தின் துவக்கத்திலே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அங்கே பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பின்பாக யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டான் என்பதை கேள்விப்பட்டவுடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் அவரும் இதைத்தான் சொல்கிறார். எப்படி என்றால், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்கிறார். இன்னும் அவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், லூக்கா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று எச்சரிக்கிறார். ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிற பொழுது, மனம் மாறுங்கள், மனம் மாற்றம் அடைந்தால்தான் நீங்கள் தேவனை நாட முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் மனம் மாறவில்லை என்று சொன்னால் நீங்கள் அப்படியே அழிந்து போவீர்கள் அல்லது கெட்டுப்போவீர்கள் என்று அங்கே எச்சரிப்பதை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தெரிவு செய்து அவர்களை ஊழியத்திற்கென்று அனுப்புகின்ற பொழுது அவர்கள் செய்த பிரசங்கமும் மனம் திரும்புங்கள் என்றுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அவர் சொன்ன காரியங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான், உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக மனம் திரும்புங்கள் என்று அங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம். உங்களுடைய பாவங்களாக பாவத்தை விட்டு விடுதல் தான் மனம் திரும்புதல் என்பதை நாம் பார்க்கிறோம். பின்பாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பாக, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதற்கு பின்பாக, சீடர்கள் அங்கே அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கின்ற பொழுது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெறுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெறுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையிலே அங்கே சொன்ன காரியம் என்னவென்றால், அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவள் போர் இருந்தார். தேவன் அதை கண்டுகொள்ளவில்லை, காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று அங்கே அவர் மார்ஸ் மேடையிலே சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் எவற்றை நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனை ஏற்றுக்கொண்டதாக நாம் வேதத்திலே எங்கும் பார்க்க முடியாது. மனம் திரும்பாமல் தேவனை விசுவாசிப்பதோ, தேவனை ஏற்றுக்கொள்வதோ, தேவனை அறிந்து கொள்வதோ என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், லவோதிக்கேயா சபையினுடைய தூதனுக்கு அங்கே தீர்க்கதரிசன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று அங்கே கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அங்கே அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி? ஜாக்கிரதையாயிருந்து, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆக மனம் திரும்புதல் அவசியமான ஒன்று. மனம் திரும்புதல் என்பது
பாவத்தின் வலியை அறிந்து அதனுடைய மனம் கொள்கின்ற வேதனை நிமித்தமாக அவற்றை அறிக்கை செய்து அவற்றிலிருந்து மீட்பை பெற்று ரட்சிப்பை பெறுவதுதான் மனம் திரும்புதல். எனவே மனம் திரும்புதல் என்பது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு தீர்மானம் அல்லது ஒரு தெரிந்தெடுப்பு என்று நாம் அதை வரையறுத்து சொல்லலாம். மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு நாளில் நடந்து விடுகிற ஒரு செயல் அல்ல. ஏதோ ஒரு நேரத்திலே நான் மனம் திரும்பி விட்டேன், அன்றைக்கு அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டேன், நான் இரக்கத்தை பெற்றுவிட்டேன், அன்றோடு முடிந்து விட்டது என்பது அல்ல. மனம் திரும்புதல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. அது தொடர்ந்து அன்றாடம் அந்த மனம் திரும்பக்கூடிய செயலானது நடைபெற வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பவுல் அங்கே தெளிவாக சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கமானது பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வைக்கும். மனம் திரும்பிய பின் குற்ற உணர்ச்சிக்கு அது இடமளிக்காது. அப்போ பாவம் செய்யும்போது மனசுக்குள்ளே குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பின்னால் அந்த துக்கம் அவனுடைய மனதில் இருக்காது. ஆனால் லௌகீக அல்லது உலக பிரகாரமான துக்கமோ அவனுக்கு மரணத்தை வருவிக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக மனம் திரும்புதல் என்பது தொடர் நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. மனம் திரும்புதல் என்பது 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று பொய்யான மனம் திரும்புதல், இரண்டாவது மெய்யான அல்லது உண்மையான மனம் திரும்புதல். இதை நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பொய்யான மனமாற்றம் என்பது வாயினால் அறிக்கை செய்வார்கள், செயல்கள் இருப்பதை அங்கே காண முடியாது. உதாரணமாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மோசே விடுதலையாக்கி அவன் வழி நடத்தி வருகிறான். அப்படி வழி நடத்தி வருகிற பொழுது பார்வோனுடைய இதயம் கடினப்படுகிறது. ஆகவே அவர்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி அவன் தடுக்கின்றான். அப்பொழுது மோசே அவன் கையில் இருந்த கோலை எடுத்து வானத்திற்கு நேராக உயர்த்துகிறார். அப்படி உயர்த்துகின்ற பொழுது ஆண்டவர் கடவுள் வானத்திலே பலமான இடி முழக்கத்தையும் கல் மழையையும் பெய்ய பண்ணுகிறார். அப்படி பெய்ய பண்ணின பொழுது எகிப்து தேசத்தினுடைய வெளியிலே இருந்த மக்களும் ஆடு மாடுகளும் உயிரினங்களும் அழிந்து போயின. ஆனால் அங்கே இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டிலே இந்த மழை பெய்யவில்லை, இடி முழக்கம் ஏற்படவில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் என்ன செய்கிறான் என்றால் மோசேக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். வாசிப்பும் யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், இந்த முறை நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று பார்வோன் அறிக்கை செய்தான். ஆனால் அதற்கு பின்பாக அந்த ஜனங்களை போகவிட்டானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆக அது பொய்யான ஒரு மனமாற்றம். இரண்டாவது இன்னொரு காரியமை பார்க்கிற பொழுது பாலாக்கினுடைய வார்த்தைக்கு இசைவாக பீலேயாம் நடந்து கொண்டதனால் அவன் போகின்ற பொழுது தேவதூதன் அவனுக்கு எதிர்பட்டான். இதை அறிந்து கொண்ட பிலேயாம் என்ன சொல்கிறார் என்றால், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன் என்று பேலேயாம் அங்கே அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதுவும் பொய்யான ஒரு மனம் மாறுதல். அதே போல் ஆகான் கர்த்தருக்கு விரோதமாக அங்கே செயல்படுகிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் சாபத்தீடான பொருட்களை எல்லாம் தன்னோடு எடுத்து கொண்டு வருகிறான்.
இதை யோசுவா சுட்டி காண்பித்த பொழுது அங்கே அவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இப்படி எல்லாம் செய்துவிட்டு, பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் என்ன செய்தார்? அந்த பாவத்திலேயே உழன்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இவைகளெல்லாம் பொய்யான மனமாறுதல் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ், அவன் மனஸ்தாபப்பட்டான், அதற்காக வருத்தப்பட்டான். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அவன் மனிதர்களை நாடி சென்றானே தவிர ஆண்டவரை நாடி வரவில்லை. ஆகவேதான் அவன் நாண்டு ஒன்று செத்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, நான் சொன்ன இத்தனை பேர்களும் பாவத்தை அறிக்கை செய்தார்கள். ஆனால் நிஜமாகவா என்று சொன்னால் இல்லை, அவர்கள் பொய்யான அறிக்கை செய்தார்கள். ஆகவே அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் முற்றிலுமாக மனம் திரும்பவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது பாவத்தை அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிடுதல், மீண்டும் அதை செய்யாதிருத்தல், ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்திற்காக துக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து புது மனிதனாக மாறுதல். உதாரணமாக நாத்தான் மூலமாக தான் செய்த பாவத்தை தாவீதுக்கு ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறார். அந்த பாவத்தினுடைய அகோரத்தை உணர்ந்த தாவீது என்ன செய்கிறான் என்றால், அவன் துக்கப்படுகிறான், அதற்காக வேதனைப்படுகிறான். அவன் மிகுந்த வேதனையோடு சங்கீதம் 51 எழுதி அநேகர் அறிய அந்த பாடலை பாடுகின்றான். பாடி அதிலிருந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னிடத்தில் இருக்கிறதான உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து கொள்ளாதிரும் என்று சொல்லி அவன் கதறுவதை பார்க்கிறோம். இது உண்மையான மனம் திரும்புதல். அதற்கு பின்பாக அவன் அப்படிப்பட்ட பாவத்தை அவன் செய்யவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஏனால் பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை என்னை மறுதலிப்பா என்று ஆண்டவர் எச்சரிக்கிறான். ஆனால் அதை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. இந்த காரியம் நடந்தேறி முடிந்தவுடனே சேவல் கூவுவதற்கு முன்பாக அவன் 3 முறை மறுதலிக்கிறான். இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அவன் 3 முறை மறுதலிக்கிறான். மறுதலித்திற்கு பின்பாக ஆண்டவர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமாய் நான் நடந்து விட்டேனே என்று சொல்லி அவன் துக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவின் மூலமாக சபைகள் உருவாக்கப்பட்டன என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. ஆக நாம் இரக்கம் பெற வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டுவது அவசியம். ஏனென்றால் இது தபசு காலம், துளிர் விடும் காலம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் துளிர் விடுவதற்கு தடையாக இருப்பது நமது பாவங்கள். அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற பொழுது நாம் நிச்சயமாகவே ஆண்டவரில் துளிர் விடுவோம். அவர் நம்மில் மகிமைப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தானே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? வேதம் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உண்மையான மனமாற்றம் என்பது என்ன? பொய்யான மனமாற்றம் என்பது என்ன என்பதையெல்லாம் நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம். ஆகவே எங்களை சீர்தூக்கி பார்த்து நாங்கள் எப்படிப்பட்ட மனமாற்றத்திற்கு எங்களை உட்படுத்தியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற உமது ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த லெந்து காலங்கள் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்து ஆண்டவர்களை அவர்கள் துளிர் விடுவதற்கு ஆண்டவரை கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தியருளும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.